இந்த நேரத்துல எந்த ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்த? அதுப்பா இன்டர்வியூ விஷயமா. அத வீட்லயே வச்சு பேச வேண்டியதுதானே, இது ஏன் அங்க நின்னு பேசிட்டு இருக்கற? இல்லப்பா, அது ரம்யாவோட ஃப்ரெண்டு, அதான் அவ கூட இருக்கும்போது பேசலாம்னு. அதுக்கு இல்லம்மா. போதும் சுப்பு, அவதான் அவ்வளவு விளக்கம் சொல்றால, அப்புறம் என்ன? உன்னாலதான் அவளுக்கு வேலையே போச்சு, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சும்மா நீ அவளை குறை சொல்லாத. உனக்கு எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்லணுமே? உன்னை சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்களா? எப்படிப்பட்ட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு. பாவம் சுப்பு, அவ முகத்தை பாரு, நல்லா பாரு, எப்படி வாடி போயிருக்குன்னு. ஆபீஸ பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறா. பாவம் சுப்பு என் பொண்ணு. நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் இப்ப நீ தான் பேசிட்டு இருக்கிற புஷ்பா. எல்லாத்தையும் நீ ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் பாரு பாவம் மூஞ்சி வாடி இருக்குன்னு என்கிட்ட சொன்னா எப்படி? அது அனுமா, இன்னைக்கு கடைக்கு ஒருத்தர் வந்தாரு, வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட உன் விஷயத்த சொன்னேன். ஒரு வாக்கின் இன்டர்வியூ இருக்கான், அவருடைய போன் நம்பரை கொடுத்திருக்காரு. உன்னை அவர் போன் பண்ண சொன்னாரு. நாளைக்கு நீ மறக்காம அவருக்கு போன் பண்ணினா நிச்சயமா இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அப்புறம் இந்த ரிலீவிங் ஆர்டர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. சரிப்பா. நீ என்ன பண்ணு, மறக்காம அவருக்கு போன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. என்ன, நிச்சயமா இந்த வேலை உனக்கு கிடைச்சிடும். அப்புறம் இந்த மாதிரி ராத்திரியில யாருக்கெல்லாமோ போன் பண்ணி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. புஷ்பா, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. நீ வேணா பாரு, அனுக்கு இந்த வேலை நிச்சயமா கிடைக்கும். சூர்யா சாருக்கு இப்ப எப்படி போன் பண்றது? அவர் பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டனே. சார் என்ன தப்பா நினைச்சிருப்பாரோ? என்னாச்சானு? ஒன்னும் இல்லம்மா. சரி, நீ போய் படு, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா. அனு கையில இருந்த வளையல் இப்ப என்கிட்ட இருக்கு. மறக்க முடியாத நினைவுக்காக இதை நானே வச்சுக்கலாம். ஆனா அனு வீட்டுல இன்னொரு வளையல் என்னாச்சுன்னு கேட்டா அனுவால என்ன சொல்ல முடியும்? இதை அனு கிட்டேயே கொடுக்கறதா நல்லது. உன்கிட்ட பேசணும்னு நினைச்ச லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. ஆனா எப்ப எப்படி பேசுறதுன்னே தெரியல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லுங்க சார்னு நீ இதுவரை 1000 தடவைக்கு மேல கேட்டிருப்ப. ஆசை ஆசையா நானே உன்கிட்ட சொல்ல வந்தப்போ என் மனசுல இதுதான் இருக்குன்னு நீயே என்னென்னவோ சொல்லிட்ட. இதத்தான் விதின்னு சொல்றதா? ஆனா அனு, நீ அன்னைக்கு பேசினது எதுவுமே உனக்கு சூட் ஆகல. மனசை விட்டு சிரிச்சு இன்னசென்ட்டா பேசுறதுதான் உன்னோட ஸ்டைல். ஆனா அன்னைக்கு நீ பேசினது எல்லாமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசினதானோ, அது இல்ல உன் ஸ்டைல். போதானோ இந்த விளையாட்டு, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும்.
இன்டர்வியூல ஏன் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ரிசைன் பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ரிலீவிங் ஆர்டர் கூட இன்னும் வாங்கல. அப்பா சொல்ற மாதிரி உண்மையை சொல்றதுதான் நல்லது. ஏன் தேவையில்லாம போய் சொல்லணும்? எப்படி கரெக்டா சார் கோவிலுக்கு வந்தாரு? பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்போ நானும் இப்படிதான் கோயிலுக்கு போனேன். ஒரு தடவை நடந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ரெண்டாவது தடவையும் அப்படியே நடந்தா என்ன அர்த்தம்? இதத்தான் விதின்னு சொல்றதா? எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கான். இன்னொரு வழியில் என்கிட்ட இருக்கு. ஒரு வகையில நானும் அப்படிதான் சார். என் உடம்பு இங்க இருந்தாலும் என் உசுரெல்லாம் அங்கதான் சார் இருக்கும். இனிமே உங்களை எப்ப பார்க்க போறேன்னு தெரியல சார். பாவி, இன்னும் விடியவே இல்லையடா, அதுக்குள்ளேயே வாடா. எங்க போன வேற எடுத்துட்டு வரலையே. இல்லன்னா சூர்யாவின் திருவிளையாடல் ஆல்பத்துல இன்னொரு போட்டோவையும் சேர்த்துக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. சரி, போனா போகுது. இன்னும் எத்தனை தடவை வரப்போறானோ, எத்தனை தடவை என்கிட்ட சிக்க போறானோ, இன்னும் எத்தனை தடவை நான் போட்டோ எடுக்க போறேனோ. இப்படி காலங்காத்தால ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு வரானே, இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஆனா ஒரு பொண்ணு சரின்னு சொல்லாம இவனா எப்படி வருவான்? இப்போ சுப்பு வேற வீட்டுல இல்ல. என்ன குடும்பம்டா இதெல்லாம்? இத வச்சு இன்னைக்கு சுப்பு உண்டு இல்லன்னு ஆக்கிட வேண்டியதுதான். சீக்கிரம் போமா, மனுஷனோட அவஸ்தை புரிஞ்சுக்காம. அடச்சே, முக்கியமான நேரத்தில் இந்த சுப்பு போனே எடுக்க மாட்டானே. உள்ள வரலாமானு? சார், நீங்களா? உள்ள வரலாமான்னு கேட்டேன். சாரி சார், உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். வீட்டுல யாருமே இல்லையா? அப்பாக்கு வேலை ஜாஸ்தி, காலையிலே கடைக்கு போயிட்டாங்க. அம்மா காய்கறி வாங்க போயிருக்காங்க. உட்காருங்க சார். எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்கு. நான் டிஸ்டர்ப் ஒன்னும் பண்ணலையே. சச்சா, அப்படிலாம் இல்ல சார். இன்டர்வியூக்கு பக்காவா ரெடி ஆயிட்ட போல. எந்த கம்பெனி?
குரோமா பிளஸ் சார். நான் வேணா உங்ககிட்ட பேசட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. உட்காரு அனு. சரி, இப்போ உனக்கு ஒரு மாப் இன்டர்வியூ. ஆர் யூ ரெடி அனு? சார் மாடல் இன்டர்வியூ அனு. அப்பதான் உனக்கு அங்க பயம் இல்லாம இருக்கும். இப்ப நான் தான் எம்ப்ளாயர். பெரிய கேள்வியெல்லாம் எதுவும் இல்ல, சிம்பிள் கொஸ்டின் தான். இன்டர்வியூனா என்ன? இன்டர்வியூனா எம்ப்ளாயர் தான் வேலைக்கு எடுத்துக்க போற கேண்டிடேட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ற ஒரு ப்ராசஸ். தமிழ்ல நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா? வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கிற கேண்டிடேட்ஸ்ல கரெக்டான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண இது ஒண்ணுதான் ஆப்டான வழி. ஓகே அனு, இப்போ ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இதுக்கு நீ சரியா ஆன்சர் சொல்லிட்டா உனக்கு நிச்சயம் ஜாப் கிடைச்சிடும். ஒரு முக்கியமான கட்டத்துல உனக்கு ஒரு சேலஞ்ச் வருது. உன் மனசு சொல்றத கேட்கறதா இல்ல உன் புத்தி சொல்றத கேட்கறதா? வாட் வில் யூ டூ அனு? மனசு சொல்றதா சார் கேட்பேன். அனு, ஒரு இன்டர்வியூல இவ்ளோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணக்கூடாது. ஐ டோல்ட் யூ இட்ஸ் ட்ரிக்கி கொஸ்டின். சில சமயம் உன் மனசு சொல்றத கம்பெனிக்கு லாபம் தராது. அப்ப புத்தி சொல்றத செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். லாபம்லாம் செகண்டரி சார். செய்கிற வேலை முதல்ல நம்ம மனசுக்கு திருப்தி தரணும். அதுதான் சார் முக்கியம். என்ன நானே ஏமாத்திக்கிட்டு வேலைக்காக ஒரு முடிவு எடுக்கிறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? நான் எம்ப்ளாயரா இருந்தா நிச்சயம் உன்னை செலக்ட் பண்ணுவானு. Certainly you deserve to be appointed. ஆனா இப்ப நீ வேற கம்பெனிக்கு போற. Anyhow, என்னால இப்ப தர முடிஞ்சது இது மட்டும்தான். இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நிஜமா இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தீங்களா சார்? எஸ் அனு. ஓ, இந்தா. ஆனா உங்க கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே சார். கண்ணை பார்த்தே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு பொண்ணு நினைச்சா கண்டுபிடிச்சிருவா சார். அது எப்படி முடியும்? அது அப்படிதான் சார். இன்டர்வியூனா கேள்வி கேட்டு பதில் சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படி எந்த கேள்வியும் கேட்காமயே எதிரில இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிற இன்டர்வியூவும் இருக்கு சார். அதுல நாங்க எக்ஸ்பர்ட். இது தெரியாம உனக்கு போய் மார்க் இன்டர்வியூன்னு சொல்லி கிளாஸ் நடத்திட்டு இருந்தேனே. நான் வந்ததுக்கு இன்னொரு காரணமா இருக்கு. போனை எடுயா, போனை எடு. ஹலோ சுப்பு சார், தெய்வமே போனை எடுத்தீங்களா? ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம், போனை கட் பண்ணிடாதீங்க. உங்க பொண்ணு அந்த சூர்யா கம்பெனில இருந்து வேலையை விட்டுட்டான்னு நீங்க நிம்மதியா இருந்தீங்கல்ல? ஆனா இங்க என்ன கூத்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த சூர்யா உங்க பொண்ணு கம்பெனிய விடவே இல்ல. ஆமா சுப்பு சார், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இத பாருங்க, நான் பண்ற தேங்காய் வியாபாரம் மேல சத்தியமா சொல்றேன். நீங்களே நேர்ல வந்து பாருங்க. என்னது வர முடியாதா? ஹலோ ஹலோ சார். அட பாவி, கட் பண்ணிட்டானே. சார் சார்னு நான் எவ்வளவு மரியாதையை கூப்பிட்டாலும் கரெக்டா கண்டுபிடிச்சாரோ ஊர் வம்பு பேசத்தான் கூப்பிடுறேன்னு. ஆனா சுப்பு, நீ வரலன்னா யாருக்கு நஷ்டம்? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டேன். உன் மரமண்டையில ஏற மாட்டேங்குது. கதவை போட்டிட்டு உள்ள போய் ஓன்னு அழுதிய. அப்பவாவது உனக்கு புத்தி வந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா உன் வீடே பத்தி எரிஞ்சாதான் உனக்கு புத்தி வரும்னு தோணுது. உனக்கு இப்பவும் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? சொல்லுங்க சார், வேற என்னமோ ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே. அனு, இது நானே எடுத்த முடிவு. ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீயும் உன் வீட்டுல இருக்கிறவங்களும் என் முடிவை எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியல. எதை பத்தி சொல்றீங்க சார்? சொல்றேன் அனு. நான் இப்ப சொல்ல போறத நீங்க ஏத்துக்கலாம், இல்ல இக்னோர் பண்ணலாம். அது
உங்க உரிமை. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டியது என் கடமை. கரெக்ட் தான் நானும்? கரெக்டானு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் எப்படி சார் கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியும்? அனு, இந்த முடிவெடுக்க நான் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துக்கிட்டது உண்மைதான். அதுக்கு பல ரீசன்ஸ். அதாவது அனு, முதல்ல இந்த வலையில வாங்கிக்கோ. வலையில வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க சார்? இங்க அது அப்பா இந்த காய்கறி கடையில என்ன கூட்டம். நீ எப்ப சுப்பு வந்த? சார் நீங்க என்ன சார் சார் நிக்கிறீங்களே, உட்காருங்க. பொண்ணை தனியா விட்டுட்டு இப்படிதான் வெளியே போவியா? என்ன சுப்பு புதுசா கேள்வி கேக்குற? நம்ம காலனில என்ன பயம்? எப்பயும் அனு தனியா தானே இருப்பா. எப்பவுமே இருப்பானா? இப்பவும் அப்படிதான் இருக்கணுமா?